இயேசுவின் இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் மக்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். திருப்பாடல் 32:11. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த கால இறைபலியானது ஆரோக்கிய சோபனா என்பவரது பிறந்த நாள் நன்றி பலியாகவும் அவரது நலமான வளமான நல்ல எதிர்காலத்திற்காகவும் குறிப்பிட்ட குடும்பத்தில் இறைவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஜார்ஜ் குடும்பத்தினருக்கு இயேசுவின் திரு இருதயம் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நட்சத்திர குடும்பத்தினருக்கு திருக்குடும்ப ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சேவியர் வெனிசிலா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் ஸ்டீஃபன் என்பவரது ஆன்ம இளைப்பாற்று பலியாகவும், ஆறுதர் மேரி, ஜோஸ்பின் ராணி, பாத்திமா ரதி என்பவர்களின் ஆன்ம இளைப்பாற்று பலியாகவும், சின்னப்பன் மேரி விக்டோரியாள் என்பவர்களின் ஆன்ம இளைப்பாற்று பலியாகவும், சபரிமுத்து, சூசைமாணிக்கம், எமலி புஷ்பம் என்பவர்களின் ஆன்ம இளைப்பாற்று பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர்கள் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் மன்னக நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து செல்வாராக. Please
பக்தியோடு மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உமது திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்களது வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுந்த வாசகம், பிரிவு 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்தின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கை உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் என்றோ. என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பெடுத்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாய் விட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவர் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளை மறைந்திருப்பவற்றை வெட்டமெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலரை பாடல். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியேறு, நம்பத்தகுந்தவராய் வாழ், ஆண்டவரை மகிழ்ச்சி கொள், உன் உள்ள திருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரை உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை எதிராளி பெறும், உன் நாணயத்தை நட்புகள் போல் விளங்கச் செய்வார். தீமைந்து விலகு, நல்லதை செய், என் நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மை விரும்புகிறார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரை வேறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணையின்றவர்களை விடுவிப்பார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார்.
தாங்கிக் கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவா, உமது நற்செய்தி நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீரன் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியிருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 ஆண்டவருடைய வார்த்தைகள் 33 முதல் 39 முடிய. பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் மீதான நமது வேட்கையை அதிகரிப்பதில் நோன்புக்கு முக்கிய பங்கு உண்டு. கடவுள் மீதான நமது வேட்கையை அதிகரிப்பதில் நோன்புக்கு முக்கிய பங்கு உண்டு. இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் மக்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருந்தார்கள். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் ஆன்மீகத்திலே செழித்திருக்க வேண்டும், வளமையாக இருக்க வேண்டும் என்பது இறைவனின் திட்டம். அந்த ஆன்மீகம் செழிப்பாக வளமையாக இருப்பதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்றாக இருந்தது நோன்பு என்றால் அது மிகையாகாது. இந்த இஸ்ராயேல் மக்கள் நோன்பை பல காரணங்களுக்காக மேற்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, இஸ்ராயேல் மக்கள் ஓய்வு நாட்களில் தங்களை தூய்மைப்படுத்துவதற்காக நோன்பு இருந்ததாக நாம் லேவியர் நூலில் பார்க்கலாம். இரண்டாவதாக, எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்ராயேல் மக்கள் நோயினாலோ போரினாலோ பாதிக்கப்பட்டு உயிர் சேதமும் பொருள் சேதமும் அவர்கள் அனுபவித்தார்களோ அப்பொழுதெல்லாம் நோன்பு இருந்தார்கள். காரணம், கடவுள் தங்கள் மீது கோபமாக இருக்கிறார், கடவுள் தங்களை விட்டு அகன்று போய்விட்டார். எனவேதான் நாம் செத்து கொண்டிருக்கிறோம், நிம்மதி இழந்து கொண்டிருக்கிறோம், நாம் பொருள் சேதத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே நல்லுறவு பலி, தூய்மை பலி செலுத்தி மீண்டும் கடவுளோடு தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக நோன்பு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த இஸ்ராயேல் மக்கள்
தங்களுடைய முக்கியமான மனிதர்கள் இறந்த பிற்பாடு நோன்பு இருந்து அழுதிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இஸ்ராயேல் மக்களுடைய முதல் அரசனாகிய சவுல் இறந்த பொழுது யாபேசு நகர மக்கள் 7 நாட்கள் நோன்பிருந்து அழுது புலம்பி மன்றாடியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சவுலும் அவருடைய மகனும் இந்த இறந்த பொழுதெல்லாம் இஸ்ராயேல் மக்கள் முழுவதுமாக நோன்பு இருந்து இருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள் என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இஸ்ராயேல் மக்கள் எதற்கெல்லாம் நோன்பு இருந்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய புதிய திட்டங்கள், தங்களுடைய புதிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் நோன்பு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பாபிலோனியாவில் அடிமையாக இருந்த பிற்பாடு நாடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு செய்தி கிடைத்த பொழுது அவர்கள் தங்களுடைய பயணங்களை எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ள நோன்பிருந்து மன்றாடினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுபோல இந்த ஆமான் யூதர்களை துன்புறுத்திய பொழுது அவனுக்கு எதிரான திட்டம் பலித்து போகக்கூடாது என்பதற்காக, அவனுடைய திட்டம் பலித்து போகக்கூடாது என்பதற்காக நோன்பிருக்க சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு இஸ்ராயேல் மக்களுடைய திட்டங்கள் நிறைவேறவும் தங்களுடைய எதிரிகளுடைய திட்டங்கள் நிறைவேறாமல் போவதற்காகவும் நோன்பு இருந்தார்கள் என்பது தெளிவு. மனமாற்றத்திற்காக நோன்பு இருந்தார்கள் என்பதை எஸ்ரா, நெகேமியா போன்றவர்களெல்லாம் சுட்டி காட்டுகின்றார்கள். அதே போல தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆன்மீகத்தினுடைய தாக்கத்தை அதிகரிக்க கடவுளை மறந்தோம், ஆன்மீகத்தை பின்னுக்கு தள்ளினோம், உலக காரியங்களில் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று இஸ்ராயேல் மக்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக நோன்பிருந்ததாக தானியேல் புத்தகம் நமக்கு எடுத்து எம்புகின்றது. இறுதியாக அன்பானவர்களே, மெஸ்ஸியாவினுடைய வருகை துரிதப்படுத்தப்பட வேண்டும், மெஸ்ஸியா விரைவில் வந்து தங்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்று நோன்பிருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதை தான் இந்த நற்செய்தியிலே பரிசேயர்களுடைய சீடர்களும் யோவானுடைய சீடர்களும் நோன்பிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நோன்பிருந்ததற்கெல்லாம் காரணம் இந்த மெஸ்ஸியாவினுடைய வருகையை துரிதப்படுத்த வேண்டும், விரைவுபடுத்த வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் எதற்காக நோன்பிருந்தீர்களோ, யாருக்காக நோன்பிருந்தீர்களோ அந்த மெஸ்ஸியா வந்துவிட்டார், அது நான் தான் என்பதை தெளிவுபடுத்திய பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த பரிசேயர்களும் அவருடைய சீடர்களும் கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக கண்டுகொள்ள முடியாமல் போனார்கள் என்பதற்கான காரணம், அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு, அவர்கள் விரும்பியவாறு மெஸ்ஸியா ஒரு அரசியல் விடுதலை பெற்று தந்து தங்கள் மக்களை விடுதலை செய்வார், தங்கள் மக்களுக்கு சொந்த நாட்டை உரிமையாக்குவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு இந்த அரசியல் விடுதலையை கத்தியும் போருமாக மேற்கொள்ளாமல் ஆன்மீக தளத்திற்கு எடுத்து சென்று அந்த ஆன்மீக தளத்தின் வழியாக அரசியல் விடுதலையை கொண்டு வர முயன்றார் என்பது தெளிவு. ஒட்டுமொத்த சமூகம் எளிதாக விடுதலை பெற முடியாது. ஆனால் தனி மனிதன் ஒருவன் விடுதலை பெற்றான் என்றால் அந்த தனி மனித விடுதலையும் தனி மனித நல்வாழ்வும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கான விடுதலைக்கு வழிவகுக்கும். இரத்தமின்றி, கத்தியின்றி, ஆயுதமின்றி ஒட்டுமொத்த சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அது போரினால் முடியாது, அது அரசியலால் முடியாது, ஆன்மீகத்தால் முடியும் என்பதை ஆண்டவர் தெளிவாக அறிந்திருந்தார். எனவே மக்கள் சாகாமல், மக்கள் இரத்தம் சிந்தாமல் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது போரினால் சாத்தியமல் என்பது உணர்ந்துதான் அரசியல் தளத்திலிருந்து ஆன்மீக தளத்திற்கு அங்கு எடுத்து சென்றார். ஆனால் தாங்கள் நினைத்தவாறு தான் மெஸ்ஸியா இருக்க வேண்டும், தங்கள் வழியில் தான் விடுதலை வர வேண்டும் என்பது இந்த பரிசேயர்களுடைய சிந்தனையாக இருந்ததினால் அவர்கள் வந்தவரை கூட கண்டுகொள்ளாமல், யாருக்காக நோன்பிருந்தோமோ அவரை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பயனற்ற நிலையில் அவர்கள் நோன்பிருந்ததை தான் இயேசு இந்த நற்செய்தியிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆக அன்பானவர்களே, 2 கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நோன்பு ஆண்டவரோடு உள்ள உறவை அதிகரிக்கின்றது, ஆழப்படுத்துகின்றது. எனவே இஸ்ராயேல் மக்களுடைய முன்னோர்களாக இருந்ததினால்
நாமும் அவருடைய வழித்தோன்றல்களாய் இருப்பதனால் நமது ஆன்மீக வாழ்வில் நோன்பு முக்கிய இடம் பெற வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, நமது ஜெபம் நாம் நினைத்தவாறு தான் இருக்க வேண்டும், நாம் நினைத்த விளைவுகளை தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசீர்களை போல ஏமாந்து போவோம். நமது ஜெபத்தின் விளைவு, நமது வேண்டலுடைய பயன் எந்த வடிவம் எடுத்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த நாளிலே இறைவன் நமக்கு தருகின்றார். கடவுள் மீதான வேட்கையை, நம்பிக்கையை, பற்றை, அன்பை ஆழப்படுத்துவதில், அதிகரிப்பதில் நோன்புக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். வாழ்த்து பெறுகிறாய் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக நாமும் அவர் வாழ்வழிக்கும் பானமாக மாறும். என் இறைவனை ஆண்டவரை தாழ்மையான நாங்கள் இன்றும் மறு திருமண ஆண்டவரின் குற்றங்களை கழுவிகளும் பாவத்திலிருந்து நமது நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, அன்பார்ந்த உமது திருமகனுடைய திரு இருதயத்தின் சொல்லறுக்கரை அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கெல்லாம் கழுவாயாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து தான் புனித கத்தோலிக்க திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் இருக்க பெறவும் மேற்பள்ளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அவ்விடமே இரவு விருந்து அருந்திபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தை உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமாக்கு இறைபணி புரிய தகுந்தவர் என என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமாக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்து புனித உபகார அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்றில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், தமிழ்நாட்டின் முதல் தமிழ் புனிதரும் மறை சாட்சியுமான புனித தேவ சகாயம், இவ்வளையில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றே பின் எல்லாம் புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற சமூகத்தின் நல்வாழ்வு தனிமனித நல்வாழ்விலிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்பதை இயேசு சுட்டி காட்டியதை உள்ளத்தில் இருத்தி வாழ தந்தை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை ஆசீரை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நோயுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து நமக்கு இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தனிமனித நல்வாழ்விற்கு நோன்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லி தந்த நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலம் அடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வளிப்பதாகாமல் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபம். நித்திய கிருபையாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது இருதயத்தில் வைத்து காப்பாற்றும். அனுதினமும் உமது சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவருடைய கரங்களை கரைவிடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது இரத்தத்தில் தோய்ந்து சிறந்திருக்கும் அவருடைய இதழ்களை நிர்மல பரிசுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரையிடப்பட்ட
அவருடைய இருதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையா இருக்க செய்தருளும். உலகத்தின் தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும். கேடயமா இருக்க கடவுளே, அவருடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யார் அவருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்கள் குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமாயிருப்பார்களாக. ஆமென். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எங்களில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவர கடவுளே, உமக்கே மாற்றி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். படைவீரருள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. யோவான் 19:34. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உமது திருமகனிடம் என்றும் ஏற்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் இயேசுவை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடருகின்றது.